யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, அது யாராக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அதாவது நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட யார் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்மக்கிட்ட நம்பிக்கை வச்சு பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். தன்னுடைய பிரச்சனைகள் தனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்கள, நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, மனம் விட்டு பேசுகிறாங்கள, அவங்களுக்கு தான் நாம் வந்து ரொம்ப உதவி செய்கிறதுல வந்து ஆர்வமாக இருக்கணும். மற்றபடி வந்து சும்மா வந்து எதுவுமே நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, அதாவது அவங்க விஷயத்த எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு விஷயம் அதை நம்மக்கிட்ட சொல்லி நம்மக்கிட்டேருந்து ஒரு மதிப்பீடை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் உதவியை மட்டும் கேட்டுட்ருப்பாங்க. அது நம்ம வீட்லேயும் இருக்கும். சில அப்பாலாம் அப்படி தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் உதவி செய்வாங்க, செலவழிப்பாங்க, பையனுக்கு செலவழிப்பாங்க. ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ வந்து பையனுக்கும் வந்து அவங்க உதவி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சரி, அவர் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்களை அவர் ஷேர் பண்ணிக்க மாட்டார், ஆனால் வந்து உதவி செய்வார். அதனால நம்ம அவருக்கு ஒரு உதவி செய்கிறோம். இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு வெளியில் ஒருவேளை அப்படி உதவி செஞ்சால் கூட அவங்க வந்து அப்பாவோ அல்லது நெருங்கிய உறவினர்கள் யாராக இருக்கட்டும், அக்கா இருக்கலாம், அல்லது சொந்தக்கார ஒரு அக்காவாக இருக்கலாம், அல்ல உறவினர்கள் இல்லை யாராக வேணா இருக்கலாம், அவங்க சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்மக்கிட்ட மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். அது உதவி செய்ய ஆர்வமாக நாம் இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ஒருவேளை அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, சகோதரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உறவினர்களில் இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்க தனிப்பட்ட விஷயத்த அல்லது வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க நம்மகிட்ட சொல்லலாம். ஆனால் வந்து நம்மக்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறாங்கல்ல, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்கன்னா, அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, அப்போ நாம் என்ன பண்ணோம், ஒரு கடமைக்கு தான் உதவி செய்யணும். ஒருத்தர் கொடுக்குற மரியாதைங்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஒரு அப்பாவாக இருந்துட்டு அல்லது வந்து அண்ணனாக இருந்துட்டோ அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்காக அவங்க செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அது அவங்க விஷயத்த நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்களா, அதில் வச்சு தான் அவங்கள நம்ம மதிப்பிடணும். அவங்களுக்கு தான் உதவி செய்வதில் ஆர்வமாக இருக்கணும். இப்போ வந்து பெற்றவங்க பிள்ளைங்கிட்ட ஒரு வேலை சொல்லுவாங்க, ஆனால் பிள்ளைங்க ஏன் செய்ய மாட்டாங்க தெரியுமா? அவங்க வந்து பெற்றவங்க வந்து பிள்ளைங்கள்கிட்ட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், சந்திக்க போகிற பிரச்சனைகள், நாளைக்கு என்ன பிரச்சனை சந்திக்க போகிறாங்க, இப்படி எதையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. பகிர்ந்துக்கிட்டு பிள்ளைகளோட ஒரு ஒப்பீனியன் என்ன, பிள்ளைகளோட கருத்து என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சந்திக்க போகிற பிரச்சனைக்கு அவங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க. அதனால தான் அந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெற்றவங்க சொல்கிற வேலைகளை வந்து செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அப்படி சொல்கிறது வந்து அம்மாவாக இருந்தாலும் சரி, அடப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவாக இருந்தாலும் சரி, பயந்துக்கிட்டு செஞ்சால் கூட மனசுக்குள்ளே திட்டிகிட்டே போவாங்க. அதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு தெரியாது, என்ன காரணத்தினால பெற்றவங்களுக்கும் தெரியாது. என்னடா இவ்வளோ செலவு பண்ணுறோம் இவங்களுக்கு, ஆனால் இவங்க வந்து ஏன் இப்போ வந்து பெற்றவங்கள புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க குழம்பி போயிடுவாங்க. அது மாதிரி பிள்ளைகள் கூட குழம்பி போயிடுவாங்க. என்னடா ஒரு அப்பா தானே, நாம ஏன் அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக செய்ய மாட்டேங்கிறோம், ஒரு உதவியை வந்து நாம ஏன் ஆர்வமாக செய்ய மாட்டேங்கிறோம், அப்போ நம்ம வந்து அவ்வளோ ஒரு நல்ல பையனே கிடையாதா, நம்ம வந்து ஒருவேளை சோம்பேறியா, அல்லது ஒரு வேலையை சொன்னால் நம்ம அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு பையனா அல்லது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு கோபம் வரும், தன்மையில் ஒரு நம்பிக்கையின் தாழ்வு மனப்பான்மை கூட வரும், ஒரு குழப்பம் வரும். அது பேர் குழப்பம்தான்.
அதனால் வந்து ஏன் செய்வாங்க, ஏன் செய்யணும்? ஒருவேளை அவங்க தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்கனாக்கா, ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு குடும்ப விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகளை பற்றி பிள்ளைகள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது ஒரு நண்பர்களைப் போல், அதாவது நண்பர்களைப் போல் இல்லை, அப்பா நண்பர்கள் தான் நெருங்கி பழகுவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி இடைவெளி இருக்கும். அதுக்காக இடைவெளின்னா பேசவே கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. தோளில் கை போடலாம், தோளில் கை போட்டு பேசணும். பெற்றவங்களாக இருந்தாலும் சரி. மரியாதைங்கிறது தோளில் கை போட்டால் மரியாதை போய்டும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நெருங்கி பழகிறனால மரியாதை போயிடும், அந்த மிகையான மதிப்பீடு போயிடும், உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை தன்னை பற்றி பிள்ளைகள் மனதில் கட்டமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இருக்குல்ல, பொய்யான பிம்பம், அது எங்கே உடஞ்சிட போதோ, நம்மளை பற்றி ரகசியங்கள், நம்மளும் ஒரு சாதாரண எல்லாருமான ஒரு மனிதர் அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு யாருமே நெருங்கி பேசுகிறது கிடையாது. பெரியவங்கன்னா அது பெரியவங்களுக்குள்ளே பேசுவாங்க, சின்னவங்கன்னா எதையுமே பேச மாட்டாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லார்ட்டையுமே நம்ம வந்து நெருங்கி பேசணும். நெருங்கி பேசி அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறதுல ஆர்வமாக இருக்காங்களா, அல்லது நமக்கு அவங்க மேலே என்ன ஒப்பீனியன் வருது, எல்லாத்தையும் பார்த்து தான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணும், உதவி செய்யணும். நம்ம யார்கிட்ட நெருங்கி போயிட்டு நம்ம யார்கிட்ட நம்மளை பற்றி ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல தோணலையோ, தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட பேசணும்னு தோணலையோ அவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடாது. அது மாதிரி யார் நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ நம்பிக்கை வச்சு சில விஷயங்களை, ஆனால் நம்மக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த தனிப்பட்ட முறையில் பகிர்ந்துக்கிறாங்களே அப்படின்னு யார் நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். அதில் வந்து யாராக இருந்தாலும் விதிவிலக்கே கிடையாது, தயவுதாட்சினே கிடையாது. ஏன் வந்து முதியோர் இல்லத்துலலாம் பிள்ளைகள் வந்து பெற்றவங்களை சேர்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இடைவெளியை கடைபிடிச்சிக்கிட்டே பிள்ளைகள்கிட்ட பழகியிருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, இடைவெளி கடைபிடித்தால் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விஷயங்களை பெற்றவங்க வந்து பிள்ளைங்கிட்ட பகிர்ந்துருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அடிச்சிருக்க செஞ்சுருப்பாங்க. பிள்ளைகளை கண்டிப்போட வளர்க்குறங்கிற பேரில் அடிக்கிறது, பகிர்ந்துக்கிறது கிடையாது. ஒரு விஷயங்களை நம்பிக்கை வச்சு பகிர்ந்துக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து அடிப்பாங்க, திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை போட்டு அவமானப்படுத்துவாங்க. இது வந்து அந்நியர்கள். எப்போ நம்ம தனிப்பட்ட நம்பிக்கையோடு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறோமோ அப்போ தான் அவங்க உறவினர்கள், அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி. அப்படி பேசாமலே இருந்துட்டாங்கன்னா, தனிப்பட்ட விஷயங்களை பேசாமலே இருக்கிறாங்கன்னா அவங்க அந்நியர்கள் ஆகிடுவாங்க. அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு அந்நியர்கள் ஆகிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்நியர்கள் வந்து நம்மளை அடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், நம்மளை திட்டினாங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சிறு வயதில் ஏற்படுற இந்த உறவு முறையில் உள்ள குழப்பங்கள் தான், அறியாமைகள் தான் பிற்காலங்களில் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பெற்றவங்கள போய் முதியோர் இல்லங்களில் தள்ளிடுவாங்க. அந்த தள்ளுற அளவுக்கு துணிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைகளை வளர்க்க தெரியல, அவங்க வளர்த்த குழந்தைங்க தானே. அவங்க செய்கிற அத்தனை செயல்களுக்கும் பெற்றவங்க தான் காரணம், முதற் காரணம் பெற்றவங்க தான். அதனால் வந்து பெற்றவங்க தான் காரணம். அதனால் வந்து என்னென்னாக்கா, நம்ம யாருக்கு உதவி செய்யணும், அவங்க விஷயங்களும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்களா, நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா தனிப்பட்ட விஷயங்களை, அவங்களுக்கு தான் நாம் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உதவி செய்கிறோம். அவங்ககிட்ட தான் நாம் வந்து யாருக்கிட்ட வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறோமோ அவங்ககிட்ட தான் நம்ம உதவியை கேட்கவும் செய்யணும். அதனால் வந்து இதில் வந்து இப்படி ஒரு நம்பிக்கையான உறவு முறையை ஏற்படுத்திக்கணும். உதவி கேட்பதற்கும் உதவி செய்வதற்குமான ஒரு நம்பிக்கையான உறவு முறையை நாம் ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் அந்த உதவி செய்வதில் நம்ம சுறுசுறுப்பாக வாழ முடியும். ஒரு நம்பிக்கையான உறவு முறையை நாம் ஏற்படுத்த தவறும்போது தான் நாம் சோம்பேறி ஆகிடுவோம். இந்த உலகமே இப்படி தான், யாருமே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. நாம் யாரை பெரியவங்களாக நினைக்கணும் அப்படின்னா, நாம் வந்து யாரை வியந்து பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ, நம்மிடம் யார் அவங்க தனிப்பட்ட விஷயங்களை பேசுகிறாங்களோ, அல்லது நாம் யார்கிட்ட அவங்க தனிப்பட்ட விஷயங்களை அவங்க நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுகிறோமோ, இவங்க இந்த மாதிரி நம்பிக்கையான உறவுகளை தான் நம்ம இவங்க தான் நம்பிக்கையான உறவுகள். இந்த நம்பிக்கையான உறவுகளை தான் நாம் வந்து ரொம்ப வியந்து பார்க்கணும், பெரியவங்களாக பார்க்கணும். இப்போ வந்து ஒரு நடிகர்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, உயிரை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் அப்படின்றாங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் வந்து
ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை கஷ்டப்பட்டு தான் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இல்லை அந்த நடிகரும் அந்த ரசிகரும் உட்காந்து பேசுனா அந்த அந்த நடிகர் தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்துப்பாரா அல்லது இடைவெளி கடைபிடிப்பாரா? இதெல்லாம் இதெல்லாம் அதனால் நாம் ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு விடை தெரியாத ஒரு மனிதர்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய உழைப்பு நேரம் எல்லாத்தையும் செலவிடுறாங்க. இதான் அறியாமை. ஆனால் ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களிடம் இப்படி பழகிறாரு அப்படி பழகிறாருன்னு இந்த செய்தி வரும்போது அப்போது நம்மிடமும் அவர் அப்படி தான் பழகுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க ரசிகர் ஆகிட்டாங்க. அந்த யூகங்களுக்கு அப்பாற்பட்டு நம்மிடம் பழக வேண்டும். அவர் நேரடியாகவே பழகி இருக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் இந்த மாதிரி பொய்யான யூகங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நடிகர் மீதோ அரசியல்வாதி மீதோ நாம் அன்பு காட்டக்கூடாது. நம்மிடம் நேரடியாக யார் நம்மிடம் நேரடியாக நமக்கு மதிப்பளித்து தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் பெரிதாக நினைக்க வேண்டும். அவர்களைத்தான் நமது உறவினர்களாக நினைக்க வேண்டும். உறவினர்கள் யார் அப்படின்னா, இந்த மாதிரி உறவினர்னால் ரத்த உறவினர். ஆனாலும் ஒரு உறவினர்கள் யாருன்னா அவங்க தனிப்பட்ட விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்கள, நம்பிக்கை வச்சு பகிர்ந்துக்கிறாங்கள, அவங்க தான் உறவினர்கள். அதுதான் அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். அவங்ககிட்ட அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும். நாம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத வச்சு சும்மா எல்லார்கிட்டையும், அது யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. அதனால் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கான முறையே என்னென்னாக்கா, நிறைய பேர் ஏன் பிள்ளைகளை வளர்க்க தெரியல அப்படின்னா தனிப்பட்ட விஷயங்கள பேச மாட்டாங்க பிள்ளைகள்கிட்ட. ஒரு அப்பா அம்மா யார், பெற்றோர்கள்னால் யார், ஒரே கேள்விக்குறியாக இருக்குது அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா பெற்றோர்களை அவங்க பிரச்சனைகளை என்றைக்குமே பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. வெறும் அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கேள்விக்குறியாகவே பெற்றவங்களை பற்றின ஒரு பிம்பம் பிள்ளைகள்கிட்ட இருக்கும். அதனால தான் இந்த உறவுமுறை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவுமுறை கடந்த காலங்களில் அவ்வளோ நல்லா இல்லை. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்ககிட்ட நெருங்கி பழகணும். இடைவெளியை அதாவது மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. பெற்றவங்களுக்கான மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுக்காம அவங்ககிட்ட நெருங்கி பழகணும். அந்த மரியாதையை தக்க வைத்து கொண்டு மரியாதையை இழக்காமல் அவர்களிடம் நெருங்கி பழக வேண்டும். அப்படி நெருங்கி பேசணும். அவங்க என்ன பேசுகிறாங்க, ஒரு அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண் குழந்தைகிட்ட பேசும்போது இந்த பெண் குழந்தைகளை சுதந்திரமாக பேச விடணும். ஏன்னா பெண் குழந்தைகள் தான் அம்மாவோட பெரியவங்க. பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்களா, அவங்க யார் அப்படின்னா பெண் குழந்தைகள் கிடையாது, அவங்க பெரியவங்க. ஒரு ஆண் குழந்தை தான் குழந்தையாக பிறக்கிறான். பெண்கள் பெரியவர்களாக பிறக்கிறார்கள். அவங்களுடைய இயல்பு பெரியவர்களாக பிறக்கிறார்கள். ஆண்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள். அதனால் ஒரு அம்மாவோ அப்பாவோ தன்னுடைய மகளை பார்க்கும்போது ஒரு பெரியவங்களை பார்க்குற மாதிரி பார்க்கணும். அதனால் ஒரு பெரியவர்கிட்ட எப்படி பேசணுமோ பணிவாக பேசணும். அது மாதிரி மகளிடம் பேச வேண்டும். மகளிடம் இந்த பெற்றவங்க பேசணும், வாங்க போங்கன்னு பேசணும். பெண் குழந்தைகள்கிட்ட நான் ஏன் குழந்தைன்னு சொல்கிறேன்னா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்குறேங்கும்போது உங்களுக்கு புரியணும். என்னுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிட்டு போகக்கூடாதுல்ல. அதனால் உங்களுக்கு புரியணுக்காக நான் பெண் குழந்தைன்னு சொல்கிறேன். அதனால் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்கள வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்ககிட்ட பழகணும். பெரியவங்களை எப்படி கூப்பிடணுமோ அது மாதிரி வாங்க போங்க. அந்த பெண் குழந்தைகள் பெற்றவங்கள எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அம்மாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதுதான் இயல்பு. பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. வாடி போடிம்பாங்க. அப்பாவை வாடா போடாம்பாங்க. பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இதுதான் பெண் குழந்தைகளோட இயல்பு. இந்த இயல்பை நாம் என்ன பண்ணுறோம், குழப்பிட்டோம் அப்படின்றதோட அந்த குழந்தைகளுக்கு தங்களை பற்றிய அந்த இயல்பு தெரியாமலே ஒரு பொய்யான ஒரு செயற்கையான இயல்பை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பாவை பார்த்து வாங்க, அப்பா வாங்க, அம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெண்களை நம்ம ஒரு மனித இயல்பை சரியாகவே புரிஞ்சிக்கல, ஒவ்வொருத்தரோட இயல்பை. அதனால தான் நெருங்கி பழகணும் அப்படிங்கிறது. நெருங்கி பழகணும். அப்போ தான் அவங்களுடைய உணர்வு என்னன்னு தெரியும். ஆண் குழந்தைகளை வளர்க்கும்போது தான் அந்த ஆண் குழந்தைகளை பேர் சொல்லி கூப்பிடணும், வாடா போடான்னு சொல்லணும்,
டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் உரிமையோட அந்த ஆண் குழந்தைகளை ஒரு குழந்தைகளாக நடத்தணும். ஆனால் பெண் குழந்தைகளை வளர்க்கும்போது பெண் குழந்தைகளை பெரியவர்களாக பார்க்க வேண்டும், பெரியவர்களாக வளர்க்க வேண்டும். சரி, அப்போ வந்து ஏன் பெண் குழந்தைகளை வந்து இந்த காலத்தில் வந்து வாடி போடி பேர் சொல்லி கூப்பிட்றாங்களே, ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் சொல்கிறது இயற்கையான உலகம் என்பது வேறு, இது செயற்கையான உலகம். இயற்கையான உலகம் என்பது என்னென்னாக்கா, பள்ளிக்கூடங்கள் இருக்காது, அங்கே கல்லூரிகள் இருக்காது, தொழிற்சாலைகள் இருக்காது, மின்சாரம் இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் காடுகள் இருக்குல்ல, காடுகளில் குடிசைகளில் வாழ்கிறாங்கல்ல மக்கள், அது வந்து அச்சுறுத்தல் இல்லாத உலகம். அங்கு தான் பெண்கள் பெரியவர்கள், அங்கு தான் ஆண்கள் குழந்தைகள். இந்த உலகம் என்பது அது வந்து நாங்கள் இந்த காடுகள் குடிசைகள் அந்த வாழ்க்கை இருக்கல, கரண்ட் மின்சாரம் இல்லாத உலகம், தொழிற்சாலை இல்லாத உலகம். அந்த உலகம் வந்து பெண்களுக்கான உலகம், பெண்கள் தலைமையேற்கும் உலகம், பெண்களின் ஆதிக்கம் நிறைந்த உலகம். ஆனால் இந்த உலகங்கிறது என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம். இங்கே ஒரு செயற்கையான உறவுமுறை தேவைப்படுகிறது. இங்கே வந்து ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள், பெண்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டும். ஆண்கள் தான் பெண்களை வழி நடத்துவார்கள், ஆண்களின் வழியில் பெண்கள் நடக்க வேண்டும் சுதந்திரமாக. அதனால் வந்து ஆண்களின் ஆதிக்கம் இருக்குன்னா பெண்கள் அடிமையும் கிடையாது. ஆண்களின் ஆதிக்கத்தின் கீழ் பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதுதான் சுதந்திரத்தை இழந்துட்டு ஆண்களின் அது வந்து ஆண்களின் சர்வாதிகாரம் ஆகிடும். எங்கே பெண்கள் சுதந்திரத்தை இழக்கிறாங்களோ அது ஆணாதிக்கமாக இருக்காது. எந்த ஆணாதிக்கத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களோ அதற்கு பேர் ஆணாதிக்கம் இல்லை, ஆண் சர்வாதிகாரம். அதனால் நம்ம ஆணாதிக்கத்தை வந்து ஆணாதிக்கத்தின் என்கிற வார்த்தையை கொச்சைப்படுத்திகிட்டு இருக்கோம். அது ஒரு கொச்சையான ஒன்று, அது ஒரு தவறு. அப்படின்னு ஆணாதிக்கம் என்பது சரி, ஆண் சர்வாதிகாரம் என்பது தான் சரி. பெண்களை வழிநடத்துபவர்கள் ஆணாதிக்கம் நிறைந்த ஆண்கள், பெண்களை அடிமைப்படுத்துபவர்கள் ஆண் சர்வாதிகாரம் படைத்த. அதனால் தற்போதுள்ள உலகம் வந்து ஒரு செயற்கையான உலகம். செயற்கையான உலகில் செயற்கையான உறவுமுறை தேவைப்படுகிறது. அதனால தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. பெண் விடுதலை, பெண்கள் வந்து சுதந்திரமாக கூட இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஆனால் அதற்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது கட்டுப்பாட்டை மீறிவிட்டது. ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நாம் வந்து ஒரு வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு பொது உடைமை நடைமுறையை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். பொது உடைமை நடைமுறை ஏற்படுத்தாமல் தனி உடைமை நடைமுறையை ஏற்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கை முறையை நாம் ஒரு பிழையான வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்ததுனால்தான் இங்கே வந்து பெண்கள்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்க. ஆண்கள் வந்து இப்போ சர்வாதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். வந்து நம்ம வாழ்க்கை முறை வந்து பொது உடைமை, நாம் செய்த மிகப்பெரிய தவறு உறவுமுறை கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? உறவுமுறையை பற்றி ஒரு தவறான புரிதல். பெண் அடிமைத்திடம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு காரணம் வந்து தனி உடைமை நடைமுறை தான். அதாவது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது, சமத்துவம் இல்லாதது, அதெல்லாம் தான் காரணம். ஒரு பெரிய வீடுன்னா எல்லாத்துக்கும் ஒரே வீடாக தான் இருக்கணும், ஒரே மாதிரியான வீடாக தான் இருக்கணும். இப்போ பறவைகள் கூடு கட்டுது, ஒரு காகம் கூடு கட்டுது, காகங்கள்லாம் கூடு கட்டுது அப்படின்னா ஒரு கூடு சின்னது, இன்னொரு கூடு பெருசாக இருக்குது, அப்படி கிடையாதுல்ல. எல்லா கூடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுதான் வந்து அடிப்படையான ஒரு சமத்துவம். அதனால் வீடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அவங்க வசிப்பிடம் ஒவ்வொருவருக்கும் 8 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை கொடுக்க வேண்டும். ஒரு அறை, அதில் வந்து ஒரு கழிவறை இருக்க வேண்டும், ஒரு குளியலறை இருக்க வேண்டும், ஒரு சமையலறை இருக்க வேண்டும். இதுதான் 8 வயதிற்கு மேற்பட்ட ஒருவரின் வசிப்பிடம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வசிப்பிடம், ஒரு தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். 8 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வீட்டை வீட்டுக்கு வேலையாட்கள்லாம் வைக்கக்கூடாது. அவரவர் வீட்டு, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அவர் முதல்வராக இருந்தாலும் சரி, அதிபராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவருடைய அறை என்பது 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் ஒரு குளியலறை இருக்க வேண்டும், அதற்கப்புறம் ஒரு கழிவறை இருக்க வேண்டும், அதற்கப்புறம் ஒரு சமையலறை இருக்க வேண்டும். இதுதான் ஒருத்தரோட வீடு. இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரின் வீடும் இருந்திருக்க வேண்டும். அதை வந்து அரசாங்கமே கட்டி கொடுக்கணும். இதுக்கு தான் பொது உடைமை நடைமுறை. ஏற்றத்தாழ்வற்ற
ஒரு பொது உடைமை நடைமுறை அடிப்படை. நீ வந்து உனக்கு திறமைகள் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கலாம், ஏற்றத்தாழ்வோடு இருக்கலாம். திறமைகள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனை என்றால் அங்கு மருத்துவரும் இருப்பார், செவிலியரும் இருப்பார், அப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்கள் இருப்பார்கள். அது வந்து அவங்கவுங்க திறமை, அவங்கவுங்க விருப்பம். திறமையை வளர்த்து கொள்வது என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது. எல்லோரும் மருத்துவராக முடியாது, எல்லோரும் செவிலியராக முடியாது. அவர்கள் எதில் திருப்தி அடைகிறார்கள்? எனக்கு ஒருத்தர் வந்து மருத்துவர் ஆவதில் தான் அவர் திருப்தி அடைகிறார். இன்னொருவரும் செவிலியர் ஆவதில் திருப்தி அடைந்து விடுகிறார். இன்னொரு துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அந்த தொழில் திறமை, அது திறமைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் வசிக்கின்ற வீடுகளில் ஒரு வீடுகள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ காகங்கள் இருந்தால் கூட அந்த காகங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் எல்லாம் ஒரே மாதிரியான திறமைகள் இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திறமை வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனாலும் ஒரு அந்த திறமைகளில் கூட ஒரு ஒற்றுமை இருக்கும். ரொம்பவும் இந்த மனித உயிர்களிடம் இருப்பது போன்று ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய திறமையும் இன்னொருத்தருக்கு ரொம்பவும் குறைவான திறமையும், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பிற உயிர்கள்ட்ட கிடையாது. இந்த திறமையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம்னா பயிற்சி எடுத்து அது ஒன்று. அப்புறம் வந்து அவங்களுடைய அடிப்படை அவங்களுடைய சின்ன வயசில் அந்த வாழ்க்கை முறையை அது வந்து ஒரு இயற்கையாகவே கூட அந்த திறமை என்பது இயற்கையாக கட்டமைக்கப்படுவது. அது வந்து இது கொஞ்ச காலத்துக்கு தான். 2040க்கு பிறகு மனித உயிர்களின் திறமைகளில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்காது. ஒருத்தர் பெரிய விஞ்ஞானி, இன்னொருத்தர் ரொம்ப சாதாரண, அப்படியெல்லாம் அங்கே இருக்காது. அவங்க எல்லாருமே எப்படி பிற உயிரினங்களில் வந்து எல்லா பறவைகள், ஒரு காகங்க எடுத்துக்கிட்டோன்னா எல்லா காகமும் பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கும். திறமைகளில் ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்காக வந்து ஒரு காகம் மிகப்பெரிய திறமையுடையதாகவும் இன்னொரு காகம் சிறிய திறமை அப்படிலாம் கிடையாதுல்ல. அதனால் எல்லா பறவைகளுக்கும் ஒரே மாதிரியான திறமை இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்குல்ல, அதே மாதிரியான தோற்றம் 2040க்கு பிறகு மனித உயிர்களிடம் ஏற்படும். ஏனென்றால் மனித உயிர்கள் மனித நிலையில் முழுமையடைந்து விட்டார்கள். நாம் வந்து மனித நிலையில் நாம் இன்னும் முழுமையடையவில்லை. இப்பொழுதுதான் முழுமையை அடைகின்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித நிலையில்னால் குரங்கு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தது. விலங்கு நிலையில் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் விலங்கு நிலையிலிருந்து மனித உயிர்களாக மாறியது. மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் உருவ மாற்றம் ஏற்பட்டது, பண்பு மாற்றம் ஏற்பட்டது. உருவ மாற்றம், பண்பு மாற்றம், அப்போ வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. அந்த மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்வது? அந்த மாற்றம் அடைந்த அந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது? மொழி தேவைப்படுகிறது, உறவுமுறை தேவைப்படுகிறது, உறவுமுறைகளுக்கான பெயர் தேவைப்படுகிறது, அனுபவங்கள், அறிவு எல்லாமே தேவைப்படுது. அதை கற்றுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ நம்ம மனித நிலையில் முழுமையடைந்து விட்டோம். இதனால் வரை மனித நிலையில் முழுமையடைவதற்கான அனுபவங்கள் நிறைய விஷயங்கள், மனித உயிர்களாக நாம் வாழ்ந்தால் அங்கு என்னென்ன அனுபவங்கள், அறிவு, எப்படியான நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், குடும்பம் என்றால் என்ன, பெற்றவர்கள் அவர்களை எப்படி அழைக்க வேண்டும், அம்மா அப்பா, இந்த மாதிரி வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இனிமேல் தான் வாழவே ஆரம்பிக்கணும். அதாவது வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. இனிமேல் முறையாக தெளிவாக குழப்பம் இல்லாமல் வாழப்போகிறார்கள். அது 2040 பிறகு. ஆனால் 2022க்கு 23க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க வந்து இயல்பாகவே வந்து மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஒரு 2030க்கு பிறகுற குழந்தைகள் அப்படி கூட சொல்லலாம். இப்போ வந்து யார் மனித நிலையில் முழுமையடைந்தவர்? முதல் மனிதர் யாருன்னா நான் தான். மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதர். அதாவது யாராவது ஒருத்தர் தான் அந்த இடத்த பிடிக்க முடியும், அடைய முடியும் மனித நிலையில். அதாவது குரங்குகள் வந்து விலங்கிலிருந்து மனித நிலைக்கு மாறுவதற்கான முயற்சி நடக்குது. அப்படி ஒரு முயற்சி நடக்கும்போது அந்த இடத்த ஒரு குரங்கு தான் வந்து முதல்ல வந்து பிடிக்கும். நம்மலாம் குரங்கு தான், நம்முடைய இனம் வந்து குரங்கு தான். அடிப்படையில் நாம் வந்து குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள். விலங்கு நிலையிலிருந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நாம் மனித உயிர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த மாறுதலில் ஒரு முழுமையடைய போகிறோம். அந்த முழுமையடைந்த முதல் குரங்கு நான் தான். அந்த முதல் குரங்கு நான் தான். அப்படி இருக்கும்போது இப்போ நான் அந்த இடத்த அடைஞ்சிட்டேன். இப்போ வந்து மனம் எனும் நோய் யாருக்கு முதல்ல ஏற்பட்டதோ, நம்ம வந்து குரங்குலேருந்து தான் பரிணமித்தோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போவும் நம்ம குரங்குகளாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
ஆனால் இப்போ நம்ம மனித உயிர் விலங்கு நிலையிலிருந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நமது உடலில் உருவ மாற்றம் ஏற்பட்டது, பண்பு மாற்றம் ஏற்பட்டது, திறமை மாற்றம் ஏற்பட்டது. விலங்குகளாக இருக்கும்பொழுது, அதாவது குரங்குகள் விலங்குகளாக இருக்கும்போது நமக்குள்ள திறமைகள் இந்த அளவுக்கு இல்லை. அப்போ நம்ம உடம்புல முடி இருந்திருக்கலாம், நாம் 4 கால்களால் நடந்திருக்கலாம். நமது உருவம் என்பது குரங்கு போல குரங்கு இப்போ எப்படி பார்க்குறோம் அது மாதிரியான தோற்றத்தோடு இருக்கும். இப்போ என்னென்னாக்கா அந்த மனம் என்னும் நோய் ஏற்பட்டதில்ல, அப்போ அப்படி அது ஒரு மிகப்பெரிய நோய். அப்போ என்னாச்சுன்னா நமக்கு இந்த இயற்கையோட தட்பவெப்பநிலை எதையுமே எதிர்கொள்ள முடியல. எப்படி குளிர் வந்தால் ரொம்ப குளிருது, பிற உயிர்களைப் போல் அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. அதனால் ரொம்ப அச்சம் இதெல்லாம் ஏற்பட்டு படிப்படியாக பல மாற்றங்களை நம்ம சந்தித்து இன்றைக்கி மனித நிலையில் நாம் ஒரு மனித உயிர்களாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை அனுபவங்களையும் நாம் பெற்றுவிட்டோம். இப்போ மனித நிலையில் முழுமையடைய போகிறோம். இப்போ சரி, கடந்த காலங்களில் ஆதி காலங்களில் முதலில் மனம் எனும் நோய் ஏதாவது ஒரு குரங்குக்கு தான் முதல்ல வந்திருக்கு. இப்போ கொரோனா நோய் வருது அப்படின்னா, கொரோனா நோய் யாராவது ஒருத்தருக்கு தான் முதலில் தொற்றி இருக்கும். இவருக்கு தான் தொற்றி இருக்கும். ஒரு எய்ட்ஸ் நோயின்னா முதலில் வந்தது இவருக்கு தான், இவரிடம்தான் அது கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு கொரோனா நோயினாக்கா முதலில் இவரிடம்தான் கண்டறியப்பட்டது. அது மாதிரி எந்த ஒரு நோயாக இருக்கட்டும் யாராவது முதல்ல ஒருத்தர்கிட்ட தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் மனம் எனும் நோய் இருக்குல்ல, அது மூளையில் மட்டும் கிடையாது, அது உடம்பு முழுக்க இருக்குது. அந்த மனம் எனும் நோய், அந்த நோய் மனம் எனும் நோய் உடம்பு முழுக்க இருக்குதுன்னு சொல்கிறேன். அது மூளையில் காட்சிகளாக அதோட வெளிப்பாடு மூளையில் அதன் செயல்பாடை அடிப்படையாக கொண்டு, மூளையோட செயல்பாடு என்ன, காட்சிகளை புரிஞ்சுக்கிறது, உணர்வு, இதோட அடிப்படையாக கொண்டு மூளையின் செயல்பாட்டிற்கு தகுந்தாற்போன்று மனம் என்பது நம்ம புதிதாக நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம், தெளிவாக புரிஞ்சுக்கிறோம், ஒரு ஊடகமாக புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மனம் என்பது மூளையில் தான் இருக்குது, அல்லது அல்லது இதயத்தில் தான் இருக்குது ஏன்னா நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அல்லது ஏன்னா மனம் என்பதே நம்ம ஒரு ஊடகமாக மூளையின் செயல்பாடுகளையும் நம்ம பார்க்குறோம், ஒரு காட்சியாக பார்க்குறோம், ஒலியாக பார்க்குறோம். அதனால் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நம்ம விலங்கு நிலையில் குரங்குகள் விலங்கு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தது. முதல்ல மனம் எனும் நோய் ஒரு குரங்குக்கு தான் ஏற்பட்டிருக்கும். விலங்கு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குரங்குக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது அந்த வருவதற்கான ஒரு சூழல் எல்லா குரங்குகள்கிட்டையும் இருந்திருக்கும். ஆனால் முதல்ல ஒரு குரங்கு, அது ஒரு பலவீனமான குரங்காக இருக்கலாம், எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்ச ஒரு குரங்காக இருக்கலாம். அந்த குரங்குக்கு தான் அந்த மனம் எனும் நோய் ஏற்பட்டது. அப்போ தான் என்ன தோணும், மனதில் காட்சிகள், மூளையின் செயல்பாடுகளில் காட்சிகள், ஒலிகள் கேட்க தொடங்கியது. அதோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒருவேளை பைத்தியகாரத்தனமாக கூட இருந்திருக்கலாம் அதோட செயல்பாடுகள். அப்போ இன்னும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு பைத்தியகாரன் இந்த சமூகத்தில் எப்படி பாதிக்கப்படுவான், அவனை நம்ம புறக்கணிப்போம், மதிக்க மாட்டோம், சக மனிதராக நம்ம மதிக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு முதலில் மனம் எனும் நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு தான் ஏற்பட்டிருக்கும். அப்போ அதோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்போ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ அது என்ன பண்ணிருக்கும், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் இருந்திருக்கலாம். ஆனால் அதோட செயல்பாடுகள் வித்தியாசமாகவும் இருந்திருக்கலாம், அல்லது வியந்தும் பார்த்துருக்கலாம். என்னடா இதோட செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வியந்தும் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அதோட வாழ்க்கையில் ஒரு அந்த முதலில் மனம் எனும் நோய் ஏற்பட்டதில்ல, அந்த குரங்கு வித்தியாசமாக பார்த்தாங்க. அது அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது அது மற்றவங்களுக்கு தொத்திக்குது. மனம் என்பது ஒரு தொற்று நோய். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. இந்த கொள்கை இது சரியாகப்பட்டதுன்னா அது மற்றவங்களையும் பாதிக்கும். மற்றவங்களும் அதை ஏற்றுப்பாங்க, நான் சொல்கிறது சரிதான். இப்போ நான் எவ்வளோ பேர் சொல்கிறேன், ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், நான் என்னுடைய கடமையை சரிவர செய்யலை, நான் வேறு பகுதிகளில் பாதைகளில் எனது கவனம் திரும்பியது. இப்பொழுது தான் எல்லாம் அந்த ஆய்வு முடிய போகிற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான் இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு நான் வந்திருக்கேன். நான் நிறைய விஷயங்களை சொல்லும்போது என்னென்னா, நான் நிறைய விஷயங்களை சொல்கிறேன், அப்போ ஏற்றுக்கிறாங்க, ஓகே இது சரி அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கை முறை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எல்லாரிடையும் வித்தியாசமாக இருக்குது, எல்லாரிடையும் நான் உடன்பட்டு போக மாட்டேன், ரொம்ப முரண்பாடாக இருக்குது.
அதை பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருந்தாலும் அதில் நியாயம் இருக்குது, ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி வாழ்கிறது வந்து என்னை பின்பற்றுறதோ அல்லது என்ன மாதிரி வாழ்கிறதோ வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம், அது முடியாத விஷயமா இருக்கலாம், அதில் அவ்வளோ ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது உண்மைன்னு நம்புகிறாங்க, அது அவங்கள தொத்திக்குது. அல்லது வந்து பெரியவங்களுக்கு அதை தொத்தாது. என்னோட சின்ன வயசில் உள்ளவங்க, எனக்கு நெருங்கி பழகக்கூடிய என்னோட சின்ன வயசில் உள்ளவங்க, அவங்க என்னுடைய உறவினர்களாக இருக்கலாம். அவங்க உறவினர்கள் தான் தனிப்பட்ட முறையில் கவனிப்பாங்க ஒருத்தரை. அப்போது அந்த வகையில் என்னோடய சின்ன வயசில் உள்ளவங்க அவங்க என்னுடைய அவங்களுக்கு வந்து நான் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஒருவேளை நான் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக என்னை நான் வெளிப்படுத்தி இருந்தால், என்னுடைய கடமையை நான் சரியாக செய்திருந்தால், நான் வந்து சிறு வயதிலிருந்தே இப்போ ஒரு சிலர் வந்து சிறு வயதிலிருந்தே தன்னை சரியாக வெளிப்படுத்தி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இந்த உலகால் அறியப்படுகிறார். அப்படி ஒரு தகுதி எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அதை வெளிப்படுத்துகிற திறமை இல்லாமல் போச்சு, வெவ்வேறு காரணங்களால். இந்த எல்லாரும் எப்படி இந்த சமூகத்தால், அதாவது தவறான இந்த ஆட்சி முறையால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்களோ, மக்கள் ஒருவராக நானும் பாதிக்கப்பட்டேன். அப்போ இது எல்லாம் கடந்து வர்றதுக்கு தான் நான் முடியும் போது தான், என்னுடைய ஆய்வு முடியும் போது தான் நான் என்னையே இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தெளிவை நான் பெறுறேன். அந்த அளவுக்கு நான் வந்து அறியாமல் இருக்கிறேன். இன்னும் நிறைய இப்போ பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யாரும் வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு எல்லா எழுத்தாளருக்குமே வந்துடுறது. ஏன்னா ஒரு வீடியோ போடுறது, ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறது நேரடியாக ஈஸியாக ஒரு மக்கள்கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து எத்தனை எழுத்தாளர்கள் பயன்படுத்துகிறார். அப்போ அவங்க எல்லாருமே வந்து அவங்க எழுத்தாளராக இருந்தால் கூட அவங்க வந்து அவங்களுக்கும் இன்னும் சரியான புரிதல் வரல அப்படின்னு தான் அர்த்தம். புத்தகம் எழுதி சிரமப்பட்டு 2 வருடங்கள் கழித்து தான் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க, ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. அதை வெளிப்படுத்துறதுக்கே அவங்க 1 வருஷம் ஆகிடும். அதை எத்தனை பேர் போய் சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் எப்படி இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு சில பொருளாதார குறைபாடுனால வந்து வறுமையினாலையும் நான் வந்து பிழைப்பை தேடி ஓடி போயிட்டேன். எனக்கு நான் என்னுடைய இந்த கருத்தை முன்வைப்பதையே நான் பிடிச்சிருந்தா இதிலே நான் நல்லா பிழைச்சிருக்கலாம், இதிலே எனக்கு நிறைய வருமானம் கூட கிடச்சிருக்கும். ஆனால் வந்து எல்லாம் என்னுடைய ஆய்வு முடியும் போது தான் நான் என்னுடைய கருத்தை இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தினாலே போதும், எனக்கு பணம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. நம்ம எதை வந்து நமது கொள்கையாகவும் கருத்தாகவும் நம்மளை பற்றி எப்படி நம்ம இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறோமோ, எப்படி அறிமுகம் செய்ய விரும்புகிறோமோ, அதன் வழியில் தான் நாம் இது பிழைப்பையும் பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன, இப்போ வந்து ஒருத்தர் கடவுள் மறுப்பாளராக இருக்கிறார், எப்பொழுதும் அவர் கடவுள் மறுப்பு சிந்தனையிலே இருக்கிறார் அப்படின்னா, அப்போ அதையே அவர் பிழைப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் கொள்கையோடு பொருந்திய ஒரு தொழில். நம்ம செய்கிற தொழில் வந்து நமது கொள்கைக்கு பொருத்தமாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார், ஆனால் அவர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாரு, வரப்போகிறவங்களுக்கு சிகரெட்லாம் விற்கிறாரு, ஆனால் அவரும் சிகரெட் பிடிக்கிறதில்ல, அவங்க பிள்ளைகளையும் அப்போ இது வந்து அவருடைய கொள்கையில் வந்து பொருத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி முரண்பாடாக நம்ம தொழில் செய்யக்கூடாது. எந்த தொழில் நாம் செய்கிற தொழில் வந்து இப்போ நான் வந்து அதிகமாக எனக்கு வந்து எதை ஒரு கருத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதே தொழிலாக எடுத்துக்கணும். நான் பிழைக்கிறதுக்காக ஹோட்டல் தொழில் செய்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓய்வு நேரத்தில் புத்தகம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புத்தகம் எழுதுகிறதே முழு நேரமாக வச்சுக்கணும். அல்லது இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம வந்து வேறு எந்த வழியிலெல்லாம் சொல்லணுமோ அந்த வழியவே நமது தொழிலாக இதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான், அந்த தெளிவை பெறுறதுக்கு தான் எனக்கு காலம் கடந்து விட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து முதலில் அந்த மனித நிலையில் அடைந்த முதலில் மனம் எனும் நோய் வந்து முதல்ல ஒரு குரங்குக்கு ஏற்பட்டிருக்கும். அப்புறம் அதோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அது வியப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருந்திருக்கும். மற்ற குரங்குகளுக்கு அது தொற்றிக்கும். அந்த செயல்பாடுகளை செஞ்சாலே அவங்களுக்கு அந்த மனம் எனும் நோய் வந்துவிடும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ வந்து ஒருத்தரோட செயலை பார்த்து தான் அவங்கள நம்ம எப்படின்னு மதிப்பிடுவோம். ஒருத்தரோட செயல் உயர்வாக இருந்தால் இந்த செயல் உயர்வாக இருக்குது, அதோடைய பேச்சு. அது மாதிரி வந்து ஒரு செயல் வந்து மோசமாக இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, லூசுத்தனமாக இருக்குது, அவங்க செயல் வந்து அதை பின்பற்றினாலே போதும், அந்த செயல் வந்து அதோட பாதிப்பு வந்து நமக்கு வந்துடும். இந்த ஒரு பைத்தியக்காரரோட செயலை பார்த்து அது மாதிரியே நம்ம செஞ்சால் நாமளும் பைத்தியக்காரன் ஆகிடுவோம். ஒரு பைத்தியக்காரன் என்னெல்லாம் பண்ணுவார், சட்டையெல்லாம் கிழிச்சுப்பார், குளிக்க மாட்டார், அப்புறம் வந்து ரோட்டில் படுத்துப்பார். நம்ம வந்து ஒருவேளை நமக்கு ஒரு பைத்தியக்காரராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பைத்தியக்காரமாக ஆகணும் அப்படின்னா அந்த பைத்தியக்காரர் மாதிரி 10 நாள் வந்து நம்ம அது மாதிரி அவர் மாதிரி ரோட்டில் படுத்துக்கிடுத்து அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நம்மளை பைத்தியக்காரன்ட்டுருவாங்க. அப்புறம் நாமளும் பைத்தியக்காரன் ஆகிடும். அப்புறம் இயல்பு நிலை, அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி
ஒரு மனம் என்னும் நோய் வந்து எப்படி பிற குரங்குகளுக்கு தொற்றியது? ஒரு குரங்குக்கு முதல்ல வந்துச்சு. குரங்குகளின் செயல்பாடே ஆரம்பத்தில் வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த வித்தியாசமான செயல்பாடுகள் தான் வந்து ஏன்னா அந்த குரங்குகளுக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கும். ஒரு எப்படிப்பட்ட பயம்னா மரண பயம் இருந்திருக்கும். தன்னை பற்றி ஒரு உயர்வான மதிப்பீடு இருந்திருக்கும். திறமை நம்ம பிற உயிரினங்களை விட நமக்கு அதிகமான திறமை இருக்கிறது. கைகளுடைய செயல்பாடு பிற உயிரினங்களுக்கு இல்லாத கைகளுடைய செயல்பாடு. ஒரு குச்சியெல்லாம் எடுத்து குச்சி எடுத்து விரட்டலாம். இன்னொரு உயிரினத்தை கல் எடுத்து எரியலாம். இப்படிப்பட்ட திறமைகள்லாம் வந்து அப்புறம் கையை வச்சு சில வேலைகளை செய்யலாம். இந்த மாதிரியான திறமைகள்லாம் பிற உயிரினங்கள் கிடையாது. அப்போ குரங்குகளுக்கு, அதாவது மனித உயிர்களாக மாறிய அந்த மனித குரங்குகளுக்கு தன்னை பற்றி ஒரு மிகையான ஒரு மனப்பான்மை. நாம் பிற உயிரினங்களைப் போல இல்லை, நமக்கு வித்தியாசமான திறமைகள் உள்ளது. அதே நேரத்தில் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்பட்டிருக்கும். அது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் வந்து எப்போதும் நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். எப்போ எந்த புலி எந்த சிங்கம் நம்மளை வேட்டையாடிட்டு போமோ, இதிலருந்துலாம் எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், இந்த பயம் இருக்குல்ல, ஒரு சுயமரியாதை, ஒரு தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு அவமானம் வந்து இது ஒரு வேட்டையாடப்படுவது வந்து ஒரு அவமானம் தான். நாம் வந்து நம்மளை விட வந்து இந்த புலியோ சிங்கமோ உயர்வானது இல்லை, திறமை குறைவானது தான். ஆனால் அப்படிப்பட்ட சிங்கம் வந்து நம்மளை வேட்டையாடும்போது நமக்கு அவமானமாக இருக்கும். இந்த பயம் இருக்குல்ல, இந்த மரண பயம், இது அதிகமாகும்போது தான் அந்த மனம் என்னும் நோய் ஏற்படுது. மனம் என்னும் நோய் வந்து உடம்புலையும் ஏற்படுது, மூளையிலையும் அதன் செயல்பாடுகள் மூளையில் வேறு விதமாக வெளிப்படுத்துகிறது. ஊடக செயல்பாடாக வெளிப்படுகிறது. இப்படி தான் முதல் குரங்குக்கு மனம் என்னும் நோய் ஏற்படுகிறது. மனம் என்னும் நோய் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம், சரி, மனம்னு சொல்கிறோம்ல, மனம் என்ற நோய் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய கைகளுடைய செயல்பாடுகள் தான் காரணம். நம்முடைய கைகள் வந்து வித்தியாசமான செயல்பாடுகள் கொண்டது. வேறு எந்த உயிரினங்களுக்கும் அந்த திறன் வந்து இருக்காது. அந்த கைகளோட செயல்பாடு தான் இருக்கும். சில உயிரினங்கள் இருக்கும். அணில் கூட வந்து மனித கைகள் போல் தான் ஓரளவுக்கு செயல்படும். இருந்தாலும் வந்து அதுலேருந்து நம்முடைய வித்தியாசமான வேறுபட்ட அணில் வந்து ரொம்ப சின்ன உயிரினம், அதோட ஒப்பிட தேவையில்லை. மனித உயிர்களோட கைகளோட செயல்பாடுகள் தான் நம்முடைய மூளையில் அது வந்து அந்த கைகளை வச்சுக்கிட்டு வித்தியாசமாக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. மூளையின் செயல்பாட்டில் அப்படி ஒரு பதிவே கிடையாது. ஒரு ஆட்டோட கால் இருக்குல்ல, அது எப்படி நடக்கணும், என்னென்ன செயல்களை செய்யணும் அப்படின்ட்டு அந்த மூளையில் வந்து பதிவு இருக்கும். அந்த மூளை வந்து அந்த ஆடுகளின் கால்களின் செயல்பாடு, 4 கால்களின் செயல்பாடு, அந்த வாலோட செயல்பாடு, கண்களின் எல்லாம் ஒட்டுமொத்த அந்த உடல் உறுப்புகளின் செயல்பாடும் அந்த மூளையால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆட்டின் மூளையால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆட்டின் உடலின் செயல்பாடு வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டின் மூளை குழம்பிடும். இப்படி ஒரு செயல்பாடு நம்மகிட்ட, ஏன்னா அந்த ஆட்டோட உடலின் அத்தனை செயல்பாடுகளும் கட்டுப்படுத்துறது வந்து அந்த ஆட்டின் மூளை தான். அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டின் கால்கள் அல்லது வால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக செயல்படுதுன்னா மூளை குழம்பிடும். என்னடா இந்த மாதிரி செயல்பாடு இதை நம்முடைய மூளையில் இல்லையே, அது அப்படிங்கும்போது அந்த வித்தியாசமான செயல்பாடை புரிஞ்சுக்கிற வேறு வழியே இல்லாமல் ஆட்டின் மூளை என்ன பண்ணும், அந்த ஆட்டின் கால்களோட வித்தியாசமான செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிறத நோக்கி போகும். அது பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஆட்டின் கால் மனம் போன போக்கில் எப்படி போகிற மாதிரி, அதாவது கால் போன போக்கில் மனம் போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் மனித உயிர்களின் கைகள் வந்து வித்தியாசமாக செயல்படும் பொழுது மனித மூளைக்கு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட செயல்கள் வந்து நம்முடைய மூளையில் இல்லை, நம்மளால் எப்படி இந்த கைகளை கட்டுப்படுத்தணுங்கிறது அந்த மூளைக்கு தெரிய மாட்டேன்ச்சு. இது என்னடா வித்தியாசமாக செயல்படுது, இதோட கைகளை வந்து கல் எடுத்து எரியுது, குச்சி எடுத்து சுற்றுது, இதெல்லாம் பார்க்கும்போது பேன் பார்க்குது, ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு மேலே பேன் பார்க்குது, அப்புறம் வந்து ஒரு குரங்கு இன்னொரு குரங்கோட முகத்தை தொடுது, அந்த மாதிரி ஒரு குழந்தைய அப்படி தூக்குது, 2 கையை வச்சு தூக்குது, அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கட்டி பிடிக்குது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த செயல்பாடுகள்லாம் வந்து படிப்படியாக தான் வந்திருக்கும். முதல்ல வந்து பிற உயிரினங்கள் மாதிரி இந்த மாதிரியான வித்தியாசமான செயல்பாடுகள் வந்து குரங்கு இயற்கையானது கிடையாது. இது ரொம்ப வித்தியாசமானது. இயற்கையின் பார்வையில் இருந்து இது வித்தியாசமானது. இந்த வித்தியாசமான செயல்பாடுகள், ஆனால் ஒரு குரங்கோட மூளையின் செயல்பாடுங்கிறது இந்த மாதிரி வித்தியாசமான செயல்பாடுகளை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி இல்லை. அது இயற்கையாக தான் செயல்பட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வித்தியாசமான செயல்பாடுகளை, ஆனாலும் அந்த குரங்கு வந்து
குரங்கின் மூளை வந்து இந்த குரங்கின் உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்து உடல் வந்து மூளையின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தாக வேண்டும். மூளையால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த குரங்கின் உடல் செயல்பாடுகளை வந்து குரங்கின் மூளை வந்து புரிஞ்சிக்கணும். குரங்கின் உடலின் இந்த கை செயல்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருந்தவுடனே இந்த மூளைக்கு குழப்பம் வந்துடுது. அந்த வித்தியாசமான செயல்பாடுகள் அதிகரிக்குது, கைகளின் திறமை அதிகரிக்க மூளைக்கு குழப்பம் வந்துருச்சு. இது எங்கே போய் முடியுமோ? இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து அந்த அம்மா சொல்படி கேட்டால் அந்த அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லபடி அந்த குழந்தை செய்யவே மாட்டேங்குது. இந்த குழந்தை என்ன செய்யுமோ, எந்த நேரத்தில் என்ன செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலை வந்துடுது அந்த அம்மாவுக்கு. அப்புறம் அந்த குழந்தை வித்தியாசமாக செயல்படுது. இப்போ ஏன் நம்ம பையனோ அல்லது ஒரு பொண்ணோ ஏன் இப்படி செயல்படுறான், ஏன் இப்படி செயல்படுது இந்த குழந்தை, இது ஏன் வித்தியாசமாக செயல்படுது, இதை புரிஞ்சிக்க முடியல. அதனால தானோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து குழந்தைய புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தையும் செயல்பாடு அது மாதிரி தான் வந்து ஒரு குரங்கோட மூளை தான் அம்மா அப்படின்னா, அந்த குரங்கின் கைகள் கால்கள் அதோட கைகளோட செயல்பாடுகள்லாம் வந்து ஒரு அம்மாவின் பிள்ளையோட செயல்பாடு மாதிரி. அந்த கைகள் வந்து வித்தியாசமாக செயல்படுது. கல் எடுத்து எரியுது, கம்பெடுத்து அடிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மூளைக்கு வந்து இந்த கைகளை புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. கைகளை கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த கைகள் இப்படி செயல்படுது? அப்போ மூளைக்கு கவலை வந்துடுது, குழப்பம் வந்துடுது. அந்த குழப்பம்தான் மனம் எனும் நோயாக மாறுகிறது. அப்புறம் வந்து அந்த மூளை என்ன பண்ணுது, இந்த கைகளை குறை சொல்லுது. இந்த கைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அது இஷ்டம் போல் நடக்குது, இது ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, எனக்கு இதனால் நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூளை வந்து அந்த கைகளை குறை சொல்லுது. அப்புறம் பார்த்தா இது நல்லா தானே இருக்குது, இந்த கைகள் இப்படி செயல்படுறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குதே. இப்போ ஒரு உயிரினம் வந்து ஒரு பாம்பு வருது, உடனே இந்த கைகள் என்ன பண்ணுது, குரங்களோட கைகள் என்ன பண்ணுது, ஒரு கம்பு எடுத்து அந்த பாம்பை அடித்து கொன்றுது ஓடி. இப்போ இது நல்லா இருக்குது. இந்த கைகளோட செயல்பாட்டை நம்ம குறை சொன்னோம், அது வித்தியாசமாக இருக்குதுன்னு நம்ம குறை சொன்னோம். ஆனால் அந்த செயல்பாடு நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கின் மூளை வந்து அப்புறம் பாராட்டுது. அப்போ என்ன பண்ணுது, குரங்கின் மூளை இந்த கைகளை புரிஞ்சிக்கணும், இதோட கைகளின் செயல்பாட்டை புரிஞ்சிக்கணும், இது ஏதோ வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போகுது, இது கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதனால் என்ன பண்ணுது, மூளை வந்து பொதுவாக மூளையை தான் உடம்பு உறுப்புகள் புரிஞ்சுக்கணும். மூளையோட கட்டுப்பாட்டில் தான் உடல் உறுப்புகளின் செயல்பாடு அத்தனை இருக்கும். உடல் உறுப்பின் அத்தனை செயல்பாட்டையும் அந்த மூளையால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த மூளையில் பதிவு இருக்குது. ஒரு கை இப்படி தான் செயல்படணும், ஒரு கால் இப்படி தான் செயல்படணும், ஒரு கண்களின் பார்வைகள் இப்படி தான் இருக்கணும், ஒரு காது இப்படி தான் அசையணும், ஒரு வால் இப்படி தான் அசையணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் தாவணும், இப்படி தான் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் அசைவுகளின் அத்தனை பதிவுகளும் வந்து மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த பதிவுகளை மீறி அந்த உடல் உறுப்புகள் செயல்பட முடியாது. அதனால் என்ன பண்ணால் மூளைக்கு எந்த தொந்தரவும் இல்லை. வித்தியாசமாக செயல்பட்டால் அது கண்டிப்பாக அது வேலை செய்யாது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுனாக்கா, குரங்கின் கைகள் வந்து வித்தியாசமாக செயல்படும்போது அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் அது அப்போ என்ன பண்ணுது, மூளையை வந்து என்ன பண்ணுது, கவலை அடைகிறது, குழப்பம் அடைகிறது. அந்த கைகளோடு அந்த மூளைக்கு இணைப்பு இருக்குது, விட்டுட்டு போக முடியாது, ஒன்றை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடல் உறுப்புகளை விட்டு அந்த மூளை போக முடியாது. அப்போ அந்த மூளை என்ன பண்ணுதுனாக்கா, உடல் உறுப்புகளை அந்த உடல் உறுப்புகளை புரிஞ்சிக்குது, வித்தியாசமான செயல்பாட்டை புரிஞ்சுக்குது. ஏன்னா வித்தியாசமான செயல்பாடுகள் மூலமாக நிறைய பாதுகாப்பு கிடைக்குது. கைகளின் செயல்பாட்டால் வந்து ஒரு மறைவான இடத்தை உருவாக்க முடிகிறது, பாதுகாப்பான இடத்தை உருவாக்க முடிகிறது, ஒரு குடிசை உருவாக்குற அளவுக்கு குரங்களுக்கு திறன்றனா ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை உருவாக்க முடியுது. ஒரு பாம்பு வருது, அதை வந்து கம்பால் அடித்து விரட்டலாம், கல்லால் அடித்து அதை கொல்லலாம். அல்லது பிற உயிரினங்கள் ஏதாவது வரும்போது இந்த கல் எடுத்து அடித்து அல்லது கம்பெடுத்து அடித்து வரும்போது பிற உயிரினங்கள் பயந்து ஓடுது. அப்போ இந்த கைகளின் செயலை வந்து மூளையே வியக்குது. அப்போ கைகளின் செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு கைகளின் செயல்பாடு இப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த கை செயல்படும், அந்த செயல்பாடை மூளை என்ன பண்ணுது, தன்னுடைய மூளையில் பதிவு செய்து இந்த கைகளின் செயல்பாட்டை புரிஞ்சுக்குது. உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை மூளை புரிஞ்சுக்கிட்டு
அதற்கு தகுந்தாற்ப வந்து தன்னுடைய செயல்பாட்டே அது மாற்றிக்குது. அதுதான் இப்போ நடந்தது. இப்போ நம்ம ஏன் குழம்புறோம், எண்ணங்கள் ஏன் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு, நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு, குழப்பங்கள் ஒரே குழப்பமாக இருக்குது, ஏன் தியானம் பண்ணுறாங்க, அதில் அமைதி ஏற்படுத்துறதுக்கு ஏன், இது எல்லாமே வந்து மூளைக்கு இந்த உடல் உறுப்புகளை புரிந்து கொள்வதில் உள்ள குழப்பம்தான். அல்லது இந்த கால்கள் எங்கே போய்கிட்டு இருக்கு, இது மனித உயிர்களுக்கான வாழ்க்கையோட பயணம் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இது எங்கே தான் போயிட்டுருக்கு, இந்த பயணம் எங்கே போகிறோன்னே தெரில, போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு வேற்றுக்கிறதுக்கு போகிறது தான் வந்து மனித வாழ்க்கையின் நோக்கம், வேற்றுக்கிறதுக்கே போகிறாங்க. எங்கே போகிறான்னு தெரியாமலே போய்கிட்டே இருக்காங்க. போகிறதையும் கட்டுப்படுத்த முடியல, போகணுங்கிற ஆசையும் அதிகமாக இருக்குது. ஆனால் எங்கே போகிறோம் தெரிய மாட்டேங்குது. மனித உயிர்களின் பயணம்னா இப்போ ஒரு ஆடு வந்து நடக்குது போகுது, அதோட வாழ்க்கை இவ்வளோ தான். மேயணும், அப்புறம் வந்து சாயந்தரமான ஒரு இடத்துல ஒதுங்கணும், படுத்து தூங்கணும், அப்புறம் மறுநாள் காலையில் வந்து திரும்பவும் மேயணும், அப்புறம் இனப்பெருக்கம் செய்யணும், அப்புறம் கும்பலாக போயிட்டு அப்புறம் திரும்ப நைட்டு படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் வேலை புல் அல்லது இலைகளை சாப்பிட போயிட வேண்டியதுதான். இதுதான் ஒரு ஆட்டோட வாழ்க்கை முறை. ஆனால் மனித உயிர்களின் வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா, இவர்கள் எங்கு செல்கிறார்கள், இவர்களின் பயணம் நோக்கம் என்ன, இவர் வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரில. வேற்று கிரகத்துக்கெல்லாம் ஏன் போகிறாங்க, வேற்று கிரகத்துக்கு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி வேற்று கிரகத்துக்கெல்லாம் போகிறாங்க, கடல் கடியில் போகிறாங்க. அப்போ மனித உயிர்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியல, குழம்பி கிடக்குறாங்க. குழப்பங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான், எங்கே போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், எங்கே போகணுன்னு தெரியாமல் தான் விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்க. விண்வெளிக்கு போகிறது வந்து ஒன்றும் பெரிய வெற்றி கிடையாது, குழப்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம். எங்கே போகிறோங்கிறது தெரியாமல் விண்வெளிக்கு போகிறது, கடலுக்கு அடியில் போகிறது, பூமியில் தொலை போட்டு அங்கே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறது, மலைக்கு போகிறது, சிகரத்தில் ஏறுறது, எவரெஸ்ட்டில் ஏறுறது, இது எல்லாமே இதுக்கு எங்கே போகணுன்னு தெரில. ஒருவேளை இதுவாக இருக்குமோ, விண்வெளியாக இருக்குமோ, நம்முடைய நோக்கம் விண்வெளியாக இருக்குமோ, நம்முடைய நோக்கம் கடலுக்கு அடியில் போகிறதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்னுடைய லட்சியம் சிகரத்தில், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவது. இன்னொருத்தர் சொல்கிறார் என்னுடைய லட்சியம் வேற்று கிரகத்துக்கு போகிறது, என்னுடைய லட்சியம் கடலுக்கு அடியில் போகிறது, ஆராய்ச்சி செய்யணும், அங்கே போய் ஆராய்ச்சி செய்யணும். இன்னொருத்தர் சொல்கிறார் என்னுடைய லட்சியம் இந்த பூமியை தொலை போட்டு அடுத்த பக்கத்துக்கு போக முடியுமா, நடுவில் என்ன இருக்குது, இந்த பூமியின் நடுவில் என்ன இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறார் இந்த அணுவோட ஆற்றலை கண்டுபிடிச்சி அணுவை பிளந்து நான் அணுகுண்டு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், நடித்து அந்த மாதிரி போகிறாங்க. ஆக இவங்களுக்கு மனித உயிர்களுக்கு ஒரு குழப்பம், எங்கே போகிறதுன்னு தெரில, எப்படி வாழ்கிறதுன்னு தெரில. அப்படிப்பட்ட அனுபவத்தில் அப்போ எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க, எங்கே போகணுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, எங்கே போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அனுபவத்தில் தான் இப்போ விண்வெளிக்கெலாம் போகிறாங்கள, அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, விண்வெளிக்கு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. போகாமலே இருக்கலாம், போகணுங்கிற அவசியம் இல்லை, அதைத்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கடல் கடியில் போனாங்கள்ல, எதுக்கு இதெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, கடல் கடியில் போகணுங்கிற அவசியம் இல்லை, நான் போயிட்டு வந்துட்டேன், நீ எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, அதைத்தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கற்றுக்குறாங்க. அதுதான் வந்து வேற்றுக்கிறதுக்கு போகிறது, அல்லது இப்படி வந்து ஆராய்ச்சி பூமியில் தொலை போடுறது, சிகரத்தில் ஏறுறது, அப்படி எல்லாமே வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் இறுதியாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. எதெல்லாம் செய்யணுங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதை செய்யணுங்கிறத சொல்கிறது தான் என்னுடைய வேலைங்கிறது. அதுதான்